தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் அனைத்து விவசாயிகளுமே இன்றைக்கி வந்து பயிரிட முடியலன்னு சொல்லி புகார் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ நான் ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி கிடையாது. ஆனால் என்னுடைய மக்களுக்கு அத்தனை மக்களும் சரி சாதி மதம் பார்க்காம எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஊழியம் பண்ணுது அப்படின்னு. அப்போ எனக்கு வந்து அதிகாரம் இல்லை, நான் உங்கள்கிட்ட டேரெக்டாக பேச முடியாது. இந்த மாதிரி தான் நான் சொல்ல முடியும். மாவட்ட வனத்துறை அலுவலகம் வந்து விரைவில் முற்றுகையிடப்படும் என்று இந்த நேரத்தில் நான் வந்து பதிவு சொல்ல விரும்புகிறேன். அந்த இடத்துல இருந்து அந்த மக்களை வந்து பார்த்தா தான் தெரியும். இப்படிதான் மேலே இருந்துக்கிட்டு ஏசியில் வந்து உட்காந்துக்கிட்டு இங்கே ஒன்றும் தெரியாது. இங்கே வந்து பார்த்தா தான் வந்து தெரியும் அந்த மக்கள் படுற கஷ்டம் என்னங்கிறது வந்து தெரியும். இல்லை நீங்கள் விவசாயமே பார்க்காங்க, இப்போ நீங்களும் எல்லாரும் மாதிரி வந்து கேரளா போயிருங்க, இல்லை ஆந்திரா போயிருங்கன்னு சொன்னீங்களாலும் சரி, அந்த மக்கள் வந்து நாங்கள் எங்களுடைய உசிரை இங்கே தான் போவன்ட்டு இருக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து மிகப்பெரிய அழிவு வந்து 12 வருஷமாக ஏற்பட்டு இருக்கு. அதை வந்து உணர்ந்து வந்து நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாவட்டத்தில் இருக்க வனத்துறை முதல்ல பப்ளிக் மத்தியில் வந்து நடமாட கற்றுக்கோங்க. வந்து கிராமங்களை சென்று பாருங்கள். நீங்கள் மெத்தனமாக இருக்கிறதுனால என்னென்ன விளைவுகள் நடக்குங்கிறத பாருங்கள். இது போன்ற அதிகாரிகள் வந்து சரியாக செயல்படாத அதிகாரிகள் மீது முதல்வர் கடும் நடவடிக்கை எடுக்கணும். இந்த மக்களை காப்பாற்றணும்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். காட்டு பண்ணி வந்து நம்மளை அட்டாக் பண்ணிடும், மிருகங்கள் அட்டாக் பண்ணிடும். விவசாயிகள் வந்து கையில் கம்பு கொண்டு போனாலும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கூப்பிட்டு ஃபைன் போடுறாங்களாம். அப்ப செத்து போனா சட்ட பிரகாரம் ஒண்ணு பாதுகாப்பு கொடுங்க. அப்படி இல்லைன்னா வேல் கம்போ வாளோ நாங்க வச்சு பயன்படுத்துறதுக்கு அந்த மிருகங்களை கொல்லுவதற்கு எங்களுக்காவது நீங்க அனுமதி கொடுங்க. புரியுதா உங்களுக்கு? ஒன்று சட்டத்தை நாங்கள் வந்து கையில் எடுக்கக்கூடாதுன்னு பார்க்குறோம். சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த காட்டு பணியில் காட்டு மிருகங்களை நாங்கள் கொலை செய்ய முடியாது, நாங்கள் கொல்ல முடியாது, அந்த பண்டிகைகளை நாங்கள் அழிக்க முடியாது. அப்படின்னா எங்களுக்கு ஆயுதம் வச்சுருக்கக்கூடிய அதிகாரத்தை உரிமையை நீங்கள் கொடுங்க. உங்களை நாங்கள் எங்கேயும் நாங்கள் கெஞ்சலை. ஏன்னா அந்த நாட்டை ஆண்ட பரம்பரை நாங்கள். அதனால் வெள்ளக்காரன்ட்ட போர் தொடுத்த பரம்பரை நாங்கள். அதனால் அதை எப்படி வீழ்த்தணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால் எங்களுக்கு வேல்கம்பும் வந்து வாழையும் வச்சுருக்கக்கூடிய உரிமையாவது நீங்கள் கொடுங்க. புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னா நாங்கள் இந்த சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாதுன்னு தான் மக்களை சந்தித்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். இது தொடர்கதை ஆகக்கூடாது. அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இருக்குது. உடனடியாக காட்டு பண்டிகைகளுடைய அதனுடைய அட்டூழியத்தை வந்து தடுத்து நிறுத்தி தேர்தல் வருது. திரு மாண்புமிகு முதல்வர் அவர்களே இந்த நேரத்தில் தங்களுடைய ஆட்சிக்கு எதிராக போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்துச்சு அப்படின்னா தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணோம். அதை மனசில் வச்சாவது இந்த ஏழை எளிய மக்களுக்காண்டி இந்த காட்டு பண்டிகைலாம் முதல்ல வந்து கட்டுப்படுத்துங்க.